கிரேஸ் டபர்னக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் செவ்வாய்க்கிழமை செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு அசட்டை செய்கின்றவர்கள். இன்றைய தியான வசனம் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். தியானம். சோதோம் கொமராவின் பாவம் மிகவும் கொடியதாக இருந்ததால் அந்த ஊரில் உள்ளவர்கள் தேவனுடைய நியாய தீர்ப்புக்குள்ளானார்கள். கர்த்தருடைய தூதர்கள் நீதிமானாகிய லோத்து என்னும் மனிதனை நோக்கி, இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? மருமகனாவது உன் குமாரராவது உன் குமாரத்திகளாவது பட்டணத்தில் உனக்குரிய எவர்களாவது இருந்தால் அவர்களை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு போ. நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்கப் போகிறோம். இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்திலே பெரிதா இருக்கிறது. இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள். அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்கள் மாரோடே பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்றான். அவனுடைய மருமக்கள் மாரின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது. அதனால் அவர்கள் தேவ எச்சரிப்பை அசட்டை பண்ணி லோத்துவோடு கூட போகாமல் கோப ஆக்கினைக்கு என்று நியமிக்கப்பட்ட அந்த ஊரிலேயே இருந்து விட்டார்கள். தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்கும்படி அழைப்பை பெற்ற சகோதர சகோதரிகளே, அன்று மட்டுமல்ல இன்றும் தேவனுடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணும் பரியாசக்காரர்கள் நம் மத்தியிலே இருக்கின்றார்கள். அவர்கள் தேவனுடைய நீதிமான்களுக்கு சமீபமாக இருக்கின்றவர்களாகவும் இரட்சிப்பின் நற்செய்தியை அறிந்தவர்களாகவும் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்வை தினமும் கண்களாலே கண்டுகொண்டாலும் இருதயத்தில் உணர்வடையாமல் மகத்துவங்களை தூஷிக்கின்றவர்களாகவும் வாசல் படியிலே வந்திருக்கும் தேவ கோபாக்கினையின் எச்சரிப்பின் தொனியை அசட்டை செய்து இரட்சிப்பை துணிகரமாக தள்ளி போடுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் ஆபிரகாம் கர்த்தரிடத்திலே அந்த ஊர்களுக்காக பரிந்து பேசியது போல நாமும் இப்படிப்பட்ட நடக்கை உள்ளவர்களுக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும். அதே வேளையிலே தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து நாம் உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக தேவனே, நான் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமலும் துன்மார்க்கரோடு இசைந்து கொள்ளாமலும் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையை குறித்து உணர்வுள்ளவனாக வாழ எனக்கு கிருபை செய்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடக்கம் 14ஆம் வசனம் வரை.